ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான நாட்டுக்கோழி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சளி காய்ச்சல் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமே சரியாயிடும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம நாட்டுக்கோழி ரசம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சதைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நீங்கள் இதை பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பட் சதைச்சி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இனி இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் தூளை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்கும் போது அதோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடும். அதே நம்ம தண்ணியில் சேர்த்தோன்னா அந்த பச்சை வாசனை இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. இந்த பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். அப்போ நல்லா வெந்துடும். அதனால் ஒரு 2-3 வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இனி இதில் 2 டீஸ்பூன் அளவு மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சீரகம், இந்த ரெண்டையும் இடிகல்ல வச்சு நல்லா இடித்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், அதை சேர்த்துடலாம். எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குற மசாலாவுக்கு நல்ல வாசனை இருக்கும். அதனால் நான் அன்றைக்கி இடிகல்ல இடித்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இதில் நாட்டுக்கோழி சேர்த்துடலாம். நான் அன்றைக்கி 1/2 கிலோ அளவு நாட்டுக்கோழியை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நம்ம இன்றைக்கி சூப் பண்ணுறதுனால நான் எலும்போடு இருக்கிற மாதிரி தான் எடுத்துருக்கிறேன். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கன் பீசஸில் பிடிக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சூப்பில் பச்சை மிளகாவோ இல்லை மிளகாய் தூளோ நம்ம ஆட் பண்ணவே இல்லை, அந்த பெப்பரோட காரம் தான். அதனால் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக வாசனைக்காக நறுக்குன மல்லி இலை சேர்த்துடலாம். இனி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 to 5 விசிலுக்கு நல்லா வேக வச்சிடலாம். குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட நாட்டுக்கோழி ரசம் நல்ல கமன்னு வாசனையோட ரெடி ஆயிடுச்சு. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சளி காய்ச்சல் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரத்துலேயே உங்களுக்கு சளி காய்ச்சல் சரியாயிடும். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஏன்னா நம்ம பெப்பர் தான் ஃபுல்லுமே சேர்த்து பண்ணியிருக்கோம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.